அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதத்தில் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வாஸ்து நாள் வந்து என்னைக்கு வருகிறது, அந்த 1.5 மணி நேரம் வந்து எப்போன்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வந்து ஆன்மீகம் தொடர்பான பல பதிவுகள் போடப்பட்டு வருகின்றன. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னா என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்துடலாமா? வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கும் நாளே தான் நாம் வாஸ்து நாள் என்கிறோம். இந்த வாஸ்து நாள் வந்து வருடத்தில் வந்து 8 மாதங்கள் மட்டுமே வரும். எந்தெந்த மாதங்கள்னா சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி ஆகிய மாதங்களில் மட்டும்தான் வரும். இந்த 8 நாட்களில் தான் தினமும் வாஸ்து பகவான் வந்து 1.5 மணி நேரம் மட்டுமே கண் விழித்திருப்பார். அப்படி அவர் விழித்ததும் காலையிலே நீராடி பூஜைகள் செய்த பின் வந்து உணவு எடுத்துக்கொள்வார். வாஸ்து பகவானுடைய மனமும் வயிறும் நிறைந்திருக்கும் நேரத்தில் தான் வந்து நாம் வந்து வாஸ்து பூமி பூஜை செய்வதற்கான நேரமாகும். நாம் வந்து இந்த நேரத்தில் வந்து கட்டுமான பணிக்காக வந்து பூமி பூஜை வந்து செய்தால் வந்து தடையின்றி நிறைவேறும் என்பது வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மார்ச் மாதத்தில், அதாவது வந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து சாஸ்திர நாள் வந்து என்னைக்கு வருகிறதுனா மார்ச் 6ஆம் தேதி மாசி 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அன்றைய தினத்தில் வாஸ்து நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 10 மணி 32 நிமிஷத்துல இருந்து 11 மணி 8 நிமிஷம் வரைக்கும் இந்த வாஸ்து நேரம் இருக்குதுங்க. நீங்க வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த நாள்ல வந்து கண்டிப்பா பூமி பூஜை போட்டு வந்து நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிங்கள். நிச்சயமாக தங்கு தடையின்றி விரைவில் வீடு கட்டி முடிப்பீர்கள். ஓகே நண்பர்கள், இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.